நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அருள் தரும் மட்டுவார் குழலம்மை உடனாய தாயான ஈசனார் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய தினமானது கார்த்திகை பரணி மகாதீபமானது இந்த மலைக்கோட்டையில் தாய்மான சுவாமி சன்னதியிலிருந்து புறப்பாடு செய்யப்பட்டு இளவிளக்கானது ஏற்றி பரணி தீபமானது நேற்று ஏற்றப்பட்டு விட்டது. இன்று இளவிளக்கு ஏற்றி தாயுமானோர் சன்னதியிலிருந்து விளக்கை ஏற்றி பிறகு மட்டுவார் குழமை சன்னதியில் வந்து அங்கேயும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து பின்னர் 217 கீழிருந்து 217 படிக்கட்டு மேலே ஏறி வந்தால் நமக்கு உச்சி பிள்ளையார் சன்னதி வரும். உச்சி பிள்ளையார் சன்னதியில் அதன் சன்னதியின் முன்பு 50 அடி உயரமுள்ள கம்பம், இரும்பு கம்பத்தின் மேலே பெரியதாக கொப்பரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 300 மீட்டர் பருத்தி துணியால் ஆன திரி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே திருக்கோயில் பணியாளர்களால் நெய்யப்பட்டு சிறப்பாக விசேஷமாக அந்த திரி 300 மீட்டர் உயரமுள்ள திரி நெய்யப்பட்டு பிறகு நெய், நல்லெண்ணெய், இழுப்ப எண்ணெய் போன்ற எண்ணெய்கள் கலந்து மொத்தம் 1000 லிட்டர் எண்ணெய் ஊற்றி இந்த மகா கார்த்திகை பரணி தீபமானதும் கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்த தீப வழிபாடு முடிந்தவுடனே பஞ்சமூர்த்தி புறப்பாடும் வீதி புறப்பாடும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் அண்ணாமலையாரை நினைத்து இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் இந்த மகா தீபமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த தீபத்தை ஏற்றி இன்றைய தினமானது வழிபாட்டு செய்தால் 21 தலைமுறைகளுக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பது நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு ஐதீகம். இந்த மலையின் மேலுள்ள உச்சி பிள்ளையார் சன்னதியிலே இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றிய உடனேதான் இங்கு உள்ள மக்கள் அனைவரும் தமது இல்லங்களில் கார்த்திகை வழிபாட்டை விளக்கு ஏற்றி தொடங்குவர். இது காலம் காலமாக தொன்று தொட்டு இந்த திருச்சிராப்பள்ளி மக்களிடையே இந்த ஐதீகமானது நிலவி வருகிறது. அது மேற்கொண்டு சிறப்பாகும். மற்றபடி நம்ம இந்த உச்சி பிள்ளையார் சன்னதியில மேல 50 அடி உயரம் உள்ள இந்த கம்பத்து மேல இருக்கிற பெரிய செப்பு கொப்பரை, அதுல பாத்தீங்கன்னா இந்த 1000 லிட்டர் எண்ணெயை ஊற்றி அந்த ஒரு வாரமா வந்து அந்த பருத்தி துணியாலேயே பெருசா 300 அடி நீளம் உள்ள அந்த திரியை போட்டு இன்றைய தினமானது சிறப்பாக ஏற்றி வழிபாடு செய்யவிருக்கிறோம். இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த நல்லக விளக்கு நம்முடைய அகத்தினை சுத்தப்படுத்துவது போல இந்த உலகத்துக்கே பரமசேமமான சிவபெருமான் வந்து அவருக்கு இந்த விளக்கு இன்றைய தினமானது ஏற்றவிருப்பதனால நம்ம எல்லாருக்கும் காண கண்கோடி வேண்டும். இந்த தீபத்தை எல்லோரும் மகிழ்வுடனே ஏற்று இதனை தொடர்ந்து பஞ்சமூர்த்தி புறப்பாடையும் நம்ம கண்ணார தரிசிப்பதன் மூலம் பஞ்சமா பாதகங்கள் அகலும் என்பது நமது ஐதீகம். ஆதலால் அனைவரும் திருக்கோயிலுக்கு வந்து இந்த கார்த்திகை தீபத்தை தரிசித்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்களில் வல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஓங்காரநாதனே
அதிபதி தத்தவனே நம சிவாய. உமையாள் நாயகனே நம சிவாய. கங்கை நதி தீர்த்தனே நம சிவாய. பாலாபிஷேகனே நம சிவாய. இளநீரின் பிரியனே நம சிவாய. அன்னாபிஷேகமே நம
சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவா சிவ சிவா ஈஸ்வரா பாடுவேன் திருவாசகம் சிவ சிவா சிவ சிவா பிறவிகள் தொடருதே ஈஸ்வரா பிறவி பயனாய் உனக்குள் கலந்தேன் சிவ சிவா சிவ சிவா ஓம் சிவா சிவ சிவா ஈஸ்வரா ஈஸ்வரா பாடுவேன் திருவாசகம் சிவ சிவா மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே கந்தல் துணியாய் எனது மனமல்லவா ஆயன் சிந்தை தெளிய அருளும் சிவனல்லவா ஆசை கடலில் மூழ்கிப் போனேன் அபயம் தந்தாய் ஆதி சிவனே அஷ்டமூர்த்தி அழகனின் அமுதாய ஆனந்த ஈஸ்வரா அமுதம் தந்து பசியை தீர்த்தாய் தாயும் நீயே சிவ சிவா தாயும் நீயே சிவ சிவா ஓம் சிவா சிவ சிவா ஈஸ்வரா ஈஸ்வரா பாடுவேன் திருவாசகம் சிவ சிவா தேவதேவன் மெய்ச்சேவகன் தென் பெருந்துரை நாயகன் பாவ புண்ணியம் யாவும் எனதல்லவா ஆயன் பாவக் கணக்கை தீர்க்கும் சிவனல்லவா காசு பணத்தை சேர்க்கும் உலகில் கலங்கி நின்றேன் ஞான சிவனே வலிகள் நிறைந்த வாழ்வை மாற்றி வளங்கள் தருவாய் ஈஸ்வரா அருளை தந்து பொருளை தந்து ஞானம் தருவாய் ஈஸ்வரா ஞானம் தருவாய் ஈஸ்வரா
சண்முகம் சிவ சிவா. அருள் ஜோதி மலையான அருணாச்சலா, உலகாலும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா, சிவயோக இதிகாசம் அருணாச்சலா. அழகான அண்ணாமலை, உலகாளும் உண்ணாமுலை, வளம் செல்வம் பலம் சேர்க்கும் கருணாமலை, நம்பி வருவோரை நலமாக்கும் அண்ணாமலை. அருள் ஜோதி மலையான அருணாச்சலா, அகிலத்தின் முதல் ஜோதி அருணாச்சலா, ஆதிசித்தரானவரே அருணாச்சலா, சிவ அருணாச்சலா, சிவ அருணாச்சலா. தான் வருவோமையா, அஷ்டலிங்க தரிசனம் தான் பெறுவோமையா, பக்தியுடன் பூசி வாரும் திருநீரையா, சக்தி தரும் ருத்ராட்சம் அணிந்தோமையா, ஒளி வீசும் திருக்கார்த்திகை, வழிகாட்டும் கிரியாத்திரை, அனல் பூமி அரசாளும் சிவசாமியே, நீ சித்தர்கள் எல்லாருக்கும் குருசாமியே. அருள் ஜோதி மலையான அருணாச்சலா, அகிலத்தின் முதல் ஜோதி அருணாச்சலா, ஆதிசித்தரானவரே அருணாச்சலா, சிவ அருணாச்சலா, சிவ அருணாச்சலா. அருள் ஜோதி மலையான அருணாச்சலா, உலகாலும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா, சிவயோக இதிகாசம் அருணாச்சலா. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. சுவாமி சேஷாத்ரி வலம் வந்த அருணாமலை, ரமண ரிஷி தவம் செய்த கருணாமலை, விசிறி சுவாமி கண்டடைந்த திருமாமலை, கோடி சித்தர்களை கவர்ந்திழுக்கும் அண்ணாமலை, சந்நியாச குருவாசனே, சம்சார அருள் பூசனே, அக்னீச வடிவான திரு ஈசனே, ஆனந்த பெருவாழ்வை தரும் நேசனே. அருள் ஜோதி மலையான அருணாச்சலா, அகிலத்தின் முதல் ஜோதி அருணாச்சலா, ஆதிசித்தரானவரே அருணாச்சலா, சிவ அருணாச்சலா,
அருளாலும் சிவசக்தி அருணாச்சலா மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா சிவயோ